சார் வணக்கம். வணக்கம். தோழர் நல்லக்கண்ணு இன்னைக்கு காலமாயிட்டாங்க. அவருடைய பணிகள் பற்றி இன்னைக்கு எல்லாருமே பேசுகிறாங்க, அவருடைய பங்களிப்பையும் பேசுகிறாங்க. இருந்தாலும் நீங்கள் அவரோடு பயணித்தவர், அவருடனான அனுபவங்கள், அவர் சமூகத்துக்கு செய்ததை உங்கள் பார்வையிலிருந்து சொல்லுங்கள். நான் இன்று காலையில் சென்னையிலிருந்து கிளம்பி கடலூர் போயிருந்தேன். கடலூரில் ஒரு நிகழ்ச்சிக்காக. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் சென்னைக்கு திரும்புகிற சூழலில் தான் இந்த செய்தி கிடச்சிது. ரொம்ப உண்மையில் வருத்தப்பட்டேன். நம்மோடு பழகியவர், பயணித்தவர், அல்லது அவரோடு நான் பழகியிருக்கிறேன். நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு. அவருடைய மறைவு என்பது உண்மையிலே ஒரு சகாப்தத்தின் நிறைவாகத்தான் சொல்லணும். அவருக்கே 101 வயசு. அவ்வளோ ஒரு எளிமையான நேர்மையான மனிதரை எந்த அரசியல் இயக்கத்திலும் இன்றைக்கு பார்க்க முடியாது என்பது ஒரு உண்மை. கவிஞர் வைரமுத்து அவர்கள் மிகச்சரியாக ஒன்லைனில் அவருடைய அஞ்சலி அது எல்லாத்தையும் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். சிவப்பு கட்சியில் கருப்பு காந்தி மறைந்தார்னு. உண்மையிலே காந்திக்கு இணையாக காமராஜரை சொல்லுவாங்க. அதற்கு இணையாக சொல்லக்கூடிய அளவுக்கு இலக்கணம் படைத்தவர், வாழ்ந்து காட்டியவர் நல்லக்கண்ணு. அது நான் சொல்கிறது இப்போ மிகை அல்ல, சும்மா சடங்குக்காக சொல்ல. ஏன்னா நான் அவரோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். அவங்க ஃபேமிலியோட எல்லாரோடமும். அவர் ஒரு 13 வருஷம் 3 முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு பிரிவுக்கு மாநில செயலாளராக இருந்திருக்கிறார். அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா ஃபார்ச்சுனேட்லி அதிர்ஷ்டவசமாக நான் அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்ட நேரம். நான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பகுதிக்கான மாவட்ட செயலாளராக பயணித்திருக்கிறேன். அதாவது என்னுடைய அந்த ஒரு 15 வருஷம் நான் மாவட்ட செயலாளராக சிபிஐயில் இருந்திருக்கேன், செயல்பட்டிருக்கேன். அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மாநில செயலாளர்களை நான் பழகி இருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், அனுபவிச்சிருக்கேன். மாணிக்கம் சொல்லிட்டு அவரை பிஎம்னு தான் கம்யூனிஸ்ட் வட்டாரத்தில் சொல்லுவாங்க. அவர் ஒரு பிரீஃப் பீரியட் துவக்கத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் ஆர்என்கே என்று எல்லாராலையும் அழைக்கப்படுகின்ற ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் மாநில செயலாளர். தொடர்ந்து 3 முறை அவர் 3 மாநில மாநாடுகள். கம்யூனிஸ்ட் கட்சியில் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாநாடுகள் நடக்கும். கிளைக்கு வருஷந்தோறும் நடக்கும். மாவட்டம், மாநிலம், அகில இந்தியா. அது சில நேரங்களில் ஓவர்லேப்பிங்கில் 4 இயர்ஸ் கூட ஆகும். அப்படி தான் அவர் 3 முறை இருந்தார். 4வது முறை அவருக்காக சட்டத்தை திருத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் திருவனந்தபுரத்தில் நடந்த கட்சி காங்கிரஸுக்கு போயிருந்தோம். அகில இந்திய மாநாடு, கட்சி காங்கிரஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த மாநாட்டில் போய் அப்போ பொதுச் செயலாளர் இந்த பரதன்கிட்ட நாங்கள்லாம் முறையிட்டோம். இவருக்கு இன்னும் ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா மிக நேர்த்தியாக மிக செம்மையாக கம்யூனிஸ்ட் கட்சியை 3 முறை நடத்தியிருக்காரு. ஆனால் விதிகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 3 முறைக்கு மேலே ஒருத்தரால் பதவியில் இருக்க முடியாது அப்படின்றத அடிப்படை விதிகள் மாற்றிட்டாங்க. அதை இவருக்கு தளர்த்தணும், ரிலாக்ஸ் பண்ணணும்னு நாங்கள் பரதன் தோழர்கிட்ட கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை உங்களுக்கு ஒருத்தருக்கு ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்தா சரியாக இருக்காது, அதனால் அவரை மாற்றி தான் ஆகணும். அதனால் நாங்கள் திருவாரூர்னு நினைக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மாநில மாநாடு நடத்தணும். 4 நாள் மாநாடு நடந்தது. ஆனால் நிர்வாகிகள் தேர்வே பண்ணல. ஏன்னா நல்லக்கண்ணு மாற்ற வேண்டிய சூழ்நிலை இந்த விதிகளின்படி. அப்போ நிர்வாகிகள் தேர்வையே நடத்தாமல் நம்ம அகில இந்திய மாநாடு திருவனந்தபுரம் போயிட்டு அங்கே போய் ரிலாக்ஸேஷன் கேட்டு ஒருவேளை அது ஏற்கப்பட்டால் நல்லது தான். அது மறுக்கப்பட்டது, இல்லை விதிகளின்படி யாருக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்க மாட்டோன்னு சொன்னால் அதை நம்ம திரும்ப மாநாட்டுக்கு அப்புறம் இங்கே தேர்தலை நடத்தி கொள்ளலாம் என்ற அளவுக்கு ஒட்டுமொத்த கட்சியே திரு நல்லக்கண்ணு அவர்கள் மாநில செயலாளர் பதவியில் 4வது முறையாக தொடர வேண்டும் என்று முடிவெடுத்ததுன்னா அவருடைய சீரிய செயல்பாட்டு, அவருடைய எல்லார்கிட்டையும் எவ்வளோ நேர்த்தியாக அன்பாக தோழமையாக பழகியிருப்பார். அதாவது எளிமையின் மறு உருவம்னு சொல்லாங்க. அவரை நான் அவர் மாநில செயலாளர் ஆகிறதுக்கு முன்னாலேயே பார்த்துருக்கேன். அதாவதுன்னா நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் செயல்பாட்டுக்கு அப்பப்போ நம்ம அலுவலகத்துக்கு போகும்போது வெறும் இந்த இதில் ஒரு பாய் மாதிரி போட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பார்.
நான் கூட கேட்பேன், யார் இவர் படுத்துட்டு இருக்காரா எப்போ வந்தாலும்னு, மதிய நேரத்தில் உணவுக்கு அப்புறம். அப்போ அவர் வந்து விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் நல்லக்கண்ணு இவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி டவுன் டு எர்த்து, எந்த இடத்துலையும் அவர் வந்து சிறைச்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒன்றும் எந்த மாற்றத்தையும், அவர் எப்படி வாழறாரோ அதே மாதிரி தான் அங்கே இருந்திருப்பார். ஆக ஒரு எளிமையான மனிதர், நேர்மையான மனிதர். இன்றைய அரசியலில் இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிப்பட்ட ஆளுங்க கிடைக்கிறதா அரிது. கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட இன்றைக்கு நல்லக்கண்ணு போன்ற அருமையான அப்பழுக்கற்ற தோழர்களை பார்ப்பது அரிது. என்ன ரொம்ப மோசமான ஒரு விஷயம்னா, நம்ம அரசியலில் இப்படிப்பட்ட நல்லவர்கள் ஒரு முறை கூட சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ இந்த மக்கள் அனுப்பி வைக்கல. எவ்வளோ நல்லவர் அவர். ஸ்ரீவைகுண்டத்தில் மணல் கொள்ளையா, அவர் தான் முதல்ல நின்று போராடுவார். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மக்களுக்காக தெருவில் இறங்கி போராடினவர். இந்த நாட்டின் விடுதலைக்காக பல ஆண்டு காலம் சிறையில் தன் பொழுதை கழித்தவர். இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு, அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் ஒன்று இருக்குது. இன்றைக்கி டேட்டில் அது ஒரு 30,000 வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷன் ஒன்று இருக்குது. 2 பென்ஷனும் வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்லக்கண்ணு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த பென்ஷன் வேண்டான்னு சொல்லி விட்டார். அப்போ என்ன பெரிய பணக்காரராக இருக்குமோ அவர்? ஒரு ஆள் வந்து 30,000-40,000 ரூபாய் மாதம் வர்றத, கட்சியின் முழு நேர ஊழியர் அவர். கட்சி தான் அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். அது என்ன 5,000 10,000 கொடுப்பாங்க. அப்புறம் எதுக்காக இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படலாம் சாதாரண மக்கள். ஏன்னா இந்த காலத்தில் வந்து பணம் என்ன பத்தும் செய்யும். அதுவும் இவருக்கு எலிஜிபிள் இருக்குது, இவர் அரசாங்கத்தில் வந்து அதை கொடுக்குறாங்க, எனக்கு வேணான்ட்டார். என்ன சொன்னார்னா, இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடுவது என் கடமை, என் கடமையை செய்வதற்கு எனக்கு எதுக்கு வெகுமதி? இன்றைக்கி யோசித்து பாருங்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள்னு சொல்லிட்டு பென்ஷன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, சலுகைகள், ரயில் சலுகைகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்க உழைத்ததற்கு, தியாகம் பண்ணதுக்கு, கஷ்டப்பட்டதுக்காக அரசாங்கம் இன்றைக்கு அவர்களுக்கு அளிக்க. ஆனால் அந்த சலுகையை பெற்றால் நான் பண்ண தியாகத்துக்கு வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும், என் கடமைக்கு அர்த்தம் இல்லாத போயிடும்னு அவர் வந்து இந்த பென்ஷன்லாம் உருவாகி ஒரு 25-30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த 30 வருஷமும் அவர் அதை வாங்காமலே இருந்தாருன்றது பொது வாழ்க்கையில் நம்ம இப்போ பார்க்க முடியுமா? ஒரு சில பேர் மந்திரியாக இருந்தாலும் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா டோட்டலாக கவர்மெண்ட் செலவில் தான் எழுதுகிறாங்க, அவங்களுக்கு எல்லா வசதிகள் இருந்தாலும். ஆனால் இவருடைய ஃபேமிலியில் அவருக்கு வந்து ஒரு மனைவி ரஞ்சிதம் அம்மாள், அவங்க சாதாரண வேலையில் தான் டீச்சரும், அதில் தான் வந்து அந்த ஜீவனமே போச்சு. 2 பெண்கள், அவங்க ஒருத்தரை படிக்க வச்சு நல்லா டாக்டர் ஆகிட்டாங்க, ஆண்டாள்னு நினைக்கிறேன் அவங்க பேர். நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். மூத்த பெண்ணை வந்து கட்சி தோழர் ஒருத்தருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, தூத்துக்குடியில் இருக்காங்க அவங்க. 2 பெண் தான் அவங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல், எளியமான சூழ்நிலை வாழறவர் மாதம் கிடைக்கிற ஒரு 30,000-40,000 ரூபாவை வேண்டாம் என்று சொல்லி கடைசி வரைக்கும் இருந்தார். அப்போ அவருடைய நேர்மையையும் தேசப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் எளிமையையும் நீங்கள் பார்க்கலாம். நான் மாவட்ட செயலாளராக இருந்தப்போ பல முறை அவரோடு நான் பயணித்து இருக்கேன். கட்சியினுடைய ஜீப்புகளில், கார்களில். ரொம்ப சாதாரணமான ஹோட்டலுக்கு தான் போவார். அதுவும் அவருக்கு எல்லாம் இந்த ரோட் சைடு ஹோட்டலில் தான் நிறுத்துவார். இங்கேருந்து நாங்கள் இதுக்கு போகிறோம், கடலூர் ஒரு நிகழ்ச்சிக்கு போய் ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த அச்சரப்பாக தாண்டி கணேஷ் பவன் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல நிறுத்தி இங்கே நல்லா இருக்கும், இங்கே தான் சாப்பிடுவோம். சிம்பிளாக இட்லி, சாம்பார், வடை, அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி எளிமையான அவர் மாநில செயலாளர், அவர் நினச்சா போய் சாப்பிட்லாம், எங்கே ஒன்றாலும் செலவு பண்ணலாம். ஆனால் கட்சி காசு அப்படின்ற அந்த அளவுக்கு நேர்மை என்பது நான் யாருக்கிட்டையும் பார்க்கலைங்க. அதுக்கு முன்னாலேயும் பார்க்கல, இப்போ அதுக்கப்புறம் நான் பார்க்கல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளர். அவர் வந்து ஒரு வாட்டி அவருக்கு விழா எடுக்கணும்னு சொல்லி நிறைய நன்கொடையெல்லாம் வச்சு ஒரு 1 கோடிக்கு மேலே வந்ததுன்னு நினைக்கிறேன். அதை இந்த கையில் வாங்கி இந்த கையில் கட்சி கொடுத்துட்டார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, காமராஜர் அரங்கத்தில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த கையில் கொடுத்தாங்க, அதை வாங்கி கட்சிக்கு நிதியாக கொடுத்துட்டாரு. இந்த 2 நிகழ்ச்சியை பாருங்கள்.
அடிப்படைக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஆள். வாழ்க்கையில் வந்து எந்த விதமான வசதியும் செல்வமும் சொத்தும் இல்லாத ஆள். உங்களுக்கு ஞாபகப்படுத்தின இந்த சிஐடி காலனியில் தான் அவர் குடியிருந்தார். ஆமாம். அதை காலி பண்ணிட்டு கூட ரொம்ப பிரச்சனைலாம் அதிமுக ஆட்சியோட இறுதி கட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து எல்லாரும் கடுமையாக என்னங்க நல்லக்கண்ணு ஒரு தியாக சுதந்திர போராட்ட தியாகி, அவருக்கு வந்து அதை கொடுத்துருக்கீங்க. ரெண்ட்டுக்கு தான் அது. அது வந்து ஃப்ரீ அலாட்மெண்ட் கூட இல்லை. இன்றைக்கி வந்து பல முதலமைச்சர்களுக்கு டிரைவராக இருந்தவங்க, டோபியாக இருந்தவங்க, வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடி பல ஆண்டு காலம் சிறையில் இருந்த நல்லக்கண்ணு போன்றவர்களுக்கு ரெண்ட்டுக்கு இருந்ததையே வந்து அங்கே ஒரு பெரிய வளாகம் கட்டுறோன்னு இடித்தாங்க. அது பெரிய அப்ரோர் வந்து அதுக்கப்புறம் மாற்று இடம்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு மிக எளிமையான மனிதர். எந்த இடத்துல வந்து மக்களுக்கான அநீதி இழைக்கப்பட்டாலும் அங்கே வந்து முன்னால் நிற்பார். நான் தொடங்கின இடத்துக்கு வரேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இந்த நாட்டு மக்கள் எப்படி கௌரவம் பண்ணாங்க? இன்றைக்கி சொல்கிறாங்க அது பாரத் ரத்னா வேணும், அவருக்கு அரசு மரியாதை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம். அரசு மரியாதை அவருக்கு முதல்வர் அறிவிச்சிருக்காரு, பொருத்தமான விஷயம். இப்படி தான் நம்ம மதிக்கணும் தியாகிகளை. அவர் வந்து அவர் சொந்த ஊர் ஸ்ரீவைகுண்டத்திலேயே சட்டமன்ற தேர்தல் நின்னார். ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பே பெறலை. இத்தனைக்கும் அப்போ அவர் ஃபைட் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற ஆற்று மணல் கனிம வள கொள்ளை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்டு மக்களையும் திரட்டி போராடிட்டு இருக்காரு. ஆனால் அந்த மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்றது நம்ம பார்த்தோம். அதுபோல் அவர் வந்து அந்த குண்டு வெடிப்பு கோயம்புத்தூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாக அவரை கொண்டு போய் அங்கே வேட்பாளரை நாடாளுமன்ற தேர்தல் நிறுத்தினாங்க. 1999 நினைக்கிறேன். அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணை ஜனாதிபதியாக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சி, அவர்கிட்ட வந்து இவர் வெற்றி பெற முடியவில்லை என்பது இத்தனைக்கும் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டு, நிறைய லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம். நல்லக்கண்ணு அப்படி என்று சொன்னாலே அந்த பரிசுத்தமான ஆள், பொது வாழ்வில் தூய்மை அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தமாக இருந்தவர். அப்போ அவரை வந்து அந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கலை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ இறுதி வரையில் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஜனநாயகம் தேர்தல் முறையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவர் வந்து 17-18 வயசில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து இன்னி வரைக்கும் கடைசியாக இப்போ கடந்த சில ஆண்டுகளாக மொபிலிட்டி கம்மியாயிடுச்சு. ஆனாலும் அவர் வந்து ரொம்ப, அதாவது 95-98 வயசு வரைக்கும் கூட களப்பணியாற்றினார். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எனக்கு தெரியும் அவர் வீட்டுக்கு போனோம்னா ஏராளமான புத்தகங்கள் இருக்கும், லைப்ரரி மாதிரி இருக்கும், படித்து கொண்டே இருப்பார். அவர் வந்து மிக சிறந்த ஒரு இலக்கிய ஆர்வலர். நம்ம நினைக்கிறோம் கம்யூனிஸ்ட்னா கரடு முரடாக இருப்பாங்க, அப்படி கோஷம் போடுவாங்க, ஆவேசமாக பேசுவாங்கன்னு. ஆனால் வந்து நல்லக்கண்ணு வந்து இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். எப்போ போனாலும் ஏதோ ஒரு புக் படிச்சுட்டு இருப்பார், நமக்கு அதை பற்றியும் சொல்லுவார். அப்போ அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதருங்க, மனிதநேயம் மிக்க தலைவர். அவருடைய மறைவு என்பது என்னை போன்றவர்களுக்கு பர்சனல் லாஸாக தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டுக்கும் இடதுசாரி இயக்கங்களுக்கும் எல்லாருக்குமே இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். எங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் ஆழ்ந்த அஞ்சலியை மறைந்த தலைவர் RNK அவர்களுக்கு உரித்தாக்குகிறேன். நன்றி சார்.